காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்புலாம் செய்யலாம். இந்த காரக்குழம்பு மசாலா பொடி என்னென்ன சேர்த்து அரைக்கிறதுங்கிறது இப்போ பார்த்துக்கலாம். என்னென்ன பொருள் சேர்க்கலாம், எந்த அளவு சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ வரமல்லி வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகாய் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், வரமிளகா. அப்புறம் காஷ்மீர் மிளகாய் வந்து இதில் ஒரு 25-30 நம்பர் எடுத்துருக்கிறேன். 30 மிளகாய் எண்ணி போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் கலருக்காண்டி இது சேர்த்துக்குவோம். இப்போ 2 துண்டு மஞ்சள் சேர்த்துருக்குறோம். 2 துண்டு தான் சேர்க்கணும். அப்புறம் சீரகம் வந்து 50 கிராம், சோம்பு 25 கிராம், மிளகு 25 கிராம், அரிசி வந்து ஒரு 50 கிராம் வறுத்துட்டு மொறுன்னு வறுத்துட்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பு 50 கிராம் போட்டிருக்கிறேன். கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம். அப்புறம் கடுகு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அளவுனா இது 10 கிராம், 10 கிராம்னா 1 ஸ்பூன். இது 20 கிராம் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் கணக்கு அளவு. இது எல்லாத்தையும் வெயிலில் காய போட்டு அரைக்க வேண்டியதான். நல்லா வெயிலில் போட்டு காய வச்சோமா, நல்லா காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி மிளகாய் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி உப்பு வறுத்து மசாலாவில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா மசாலா ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது. இங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்குல்ல கோயம்புத்தூரில், மசாலாலாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் உப்பு கல் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வறுத்துட்டு உப்பு இதில் சேர்த்தாச்சு. போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. மிஷினில் கொடுத்து அதை நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னி பாக்ஸில் போட்டு வைக்க வேண்டாம். என்னென்ன குழம்புலாம் வைக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தோம்ல, அதுக்கு எந்த மசாலாவும் நம்ம வறுக்கவே தேவையில்லை. அப்படியே வெயிலில் போட்டு காய வச்சு அரைச்சிட்டு வந்தால் போதும். அதில் அரிசி மட்டும் வறுத்து போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து 1 பாதிமாக இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். மற்ற எதுவுமே நம்ம வறுக்க தேவையில்லை. நல்லா வெயிலில் மொறுன்னு காய வச்சுட்டு எடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். சாம்பார் பொடிக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியாக வறுப்போம். அதே மாதிரி கறி குழம்பு மசாலாவும் தனித்தனியாக நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவோம். இதுக்கு வறுக்க தேவையில்லை. குழம்பு மிளகாத்தூளுக்கு நம்ம வறுக்க தேவையில்லை. அப்படியே வெயிலில் காய போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதில் என்னென்ன குழம்பு வைக்கலான்னா கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு, மீன் குழம்பு, மீன் வறுவல், வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, தக்காளி குழம்பு எல்லாமே பண்ணலாம் நம்ம செலவில். தேங்க்யூ.